மற்ற எவனுக்குமே இல்லாத பணி பாதுகாப்பு நீதிபதிகளுக்கு இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையினர் தீர்மானம் கொண்டு வந்தால்தான் அவர்களை நீக்க முடியுமே தவிர இல்லை என்றால் அவர்களுக்கு நீதிபதி பதவி என்பது உறுதியானது. அந்த திமிர்த்தனத்திலே தான் எதை வேண்டுமானாலும் தீர்ப்பாக எழுதலாம். அவர் முன்னாள் இந்து முன்னணி செயல் வீரர் என்பது எல்லோருக்குமே தெரியும். அது அவருக்கு பிடித்த கொள்கையா இருக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அதை தான் பணி செய்கிற இடத்திலே நீதித்துறையில் உயர்ந்த பொறுப்பை இருக்கக்கூடிய அவர் பயன்படுத்துவது, அதிலே செல்வாக்கு செலுத்துவது என்பது எந்த விதத்திலும் ஏற்க முடியாது. அது அவருடைய தனிப்பட்ட கொள்கை. நீங்க உங்க வீட்டுல வச்சுக்கோங்க, உங்க மனைவி அடிமையா நடத்துங்க. மனைவிகள் எல்லாம் பெண்களை எல்லாம் அடிமையா நடத்துறதுதான் சனாதன சக்திகளுடைய அடிப்படையான கொள்கை. அதெல்லாம் உங்க வீட்டுல வச்சுங்க. அவர் நீதிபதியாக தொடர்வதற்கு தகுதியற்றவர். 7 மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னா 6:10 6:15 சொல்றாரு. ஆனா 6:30 அங்க ஏறத்தாழ 5000 பேர் கூடியிருக்காங்க. பல்வேறு இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள், RSS அமைப்பை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், அதிமுகவை சார்ந்தவர்கள். சேராத இழந்த நிலையை சேர்ந்தா என்ன கதிக்கு ஆளாவான்றதுக்கு அது ஒரு உதாரணம். இந்த மதவெறி சக்திகளோடு போய் சேர்ந்து கொண்டு நேற்றைய தினம் அதிமுகவுடைய அந்த தொகுதியினுடைய MLA ராஜன் செல்லப்பா உட்பட அந்த கூட்டத்தோடு கலந்து கொண்டு மதவெறி சக்திகளுக்கு ஆதரவாக அங்கே இருந்திருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கூட நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்பம் பேச்சை கேட்காத அன்புமணி அவர்கள் நீதிமன்ற உத்தரவை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நான் அவர்கள் எல்லாம் கேட்க வேண்டியது கேள்வி இதுதான், எதற்காக மாற்று இடத்தில் புதிய இடத்தில் தீபத்தை ஏற்ற கோயில் கதவை உடைச்சிருக்கிறார்கள். யோசிச்சுப்பார் நண்பர்களே, சாமி கும்பிட போற எப்படி கோயில் கதவை உடைப்பான், எப்படி அனுமதிக்க முடியும்? அப்ப இவன் பக்தரா வெறி பிடிச்ச கூட்டமா? அப்ப ராமதாஸ் ஜோக்கமா இருக்காரு, அவரே ஒரு ரவுடி பையன், ஆனா அங்க ஆன்மீக வேதம் போடுகிறார். அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். கடந்த 3ஆம் தேதி தமிழ்நாட்டில் பல நூற்றுக்கணக்கான இடங்களில் கார்த்திகை தீபம் ஏற்றுகிற தீப திருவிழா என்பது மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் கூடிய திருவண்ணாமலை தீப திருவிழாவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டில் வேற எந்த ஒரு முருகன் கோயிலிலும் சரி தீப திருவிழாவை ஒட்டி எந்த விதமான சிறு சம்பவங்களும் சலசலப்பும் இல்லை. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இப்படி ஒரு பெரும் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையிலான நிலைமைகள் ஏற்பட்டதற்கு யார் காரணம்? வழக்கமாக அங்கே பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் தீபம் ஏற்றுவது என்பது பல நூறாண்டு காலமாக நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த ஆண்டு திடீரென்று ஒரு நபர் புதிதாக ஒரு இடத்திலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையுடன் அவர் நீதிமன்றத்தை அணுகுகிறார். வழக்கமாக இத்தகைய மனுக்கள் வருகிற போது நீதிமன்றம் என்ன செய்யும்? இந்த இடம் பொருத்தமானதா, அந்த இடம் பொருத்தமானதா என்பதை உரிமையியல் நீதிமன்றத்துக்கு அனுப்பி அவர்கள் தீர்வு காண வேண்டுமே தவிர உயர் நீதிமன்றம் உடனடியாக அந்த மனுவை ஏற்றுக்கொண்டது என்பது தவறான ஒன்று. இரண்டாவது, அங்கே தீப திருவிழாவே இதுவரை நடைபெறாமல் இல்லை. ஏற்கனவே ஒரு இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது புதிதாக இன்னொரு இடத்தில் எதற்காக தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கிற அடிப்படையான கேள்வியை நீதிபதி அவர்கள் கேட்டிருந்தாலே இந்த வழக்கு எடுத்த எடுப்பிலேயே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்க முடியும். ஆனால் இதிலே ஆர்வமும் அக்கறையும் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியாக திரு சுவாமிநாதன் அவர்கள் இருக்கிற காரணத்தினால் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தீப திருவிழாவுக்கு ஒரு நாள் இடைவெளி இருக்கிற போது திட்டமிட்டு மாலை 6 மணிக்கு மேல் தீர்ப்பை வழங்குகிறார். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விஷயத்தில் அப்படி தர்காவுக்கு அருகில் இந்த தீபத்தை ஏற்றியிருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். ஏற்கனவே 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதிக்கு அருகில் நாங்கள் செல்வோமே தவிர பாபர் மசூதியை எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்த மாட்டோம் என்று பிரமாண பத்திரத்தை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விட்டுத்தான் இந்துத்துவா கும்பல் அங்கே சென்றார்கள். ஆனால் என்ன நடந்தது? கண்ணிமைக்கும் நேரத்தில் பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஒருவேளை நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவது என்று தமிழ்நாடு அரசாங்கம் தவறாக முடிவெடுத்திருந்தால் அவர்கள் தீபத்தூணிலே தீபத்தை ஏற்றுவது என்கிற பெயரில் அங்கே இருக்கிற தர்காவை தகர்த்திருந்திருப்பார்கள். அப்போது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தால் இன்றைக்கு அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அமைதியாக இருக்க முடியுமா என்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை உணர்ந்து அந்த முடிவை நீதிமன்ற உத்தரவை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று உறுதியான நிலைப்பாட்டை எதிர்த்து எத்தனை முறை நீதிமன்ற உத்தரவிட்டாலும் இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் உறுதியாக இருந்து இந்த மத நல்லிணக்கத்தை மதச்சார்பின்மையை பாதுகாத்திருப்பதற்காக தமிழ்நாடு அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனநிறைந்த பாராட்டுக்களை முதலில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த உறுதியான நிலைப்பாடு
we are not allowing, அந்த நாலு வார்த்தை we are not allowing என்கிற அந்த காவல்துறை அதிகாரியினுடைய அந்த வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. உயர்நீதிமன்ற உத்தரவிட்டதற்கு பிறகும் அந்த உத்தரவை CISF அதிகாரிகள் காண்பித்ததற்கு பிறகும் we are not allowing, அவ்வளவுதான். வேற ஒண்ணு வாத பிரதிவாதம் அவர் வச்சுக்க. உறுதியான நிலைப்பாட்டை எடுத்த தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு தமிழகமே இன்றைக்கு பாராட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் உறுதியாக இருக்க வேண்டும். தமிழகம் உங்களோடு நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது, புதிதாக ஒரு இடத்திலே ஏன் ஏற்ற வேண்டும் என்பதற்கான காரணத்தை யாருமே இதுவரை தெரிவிக்கவில்லை. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கூட நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்பம் பேச்சை கேட்காத அன்புமணி அவர்கள் நீதிமன்ற உத்தரவை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நான் அவர்கள் எல்லாம் கேட்க வேண்டியது கேள்வி இதுதான்: எதற்காக மாற்று இடத்தில் புதிய இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும்? அதற்கான காரணத்தை தெரிவிங்க. ஏற்கனவே வழக்கமாக ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற இடத்தில் ஆகம ரீதியாக ஏதாவது பிரச்சனையா, அல்லது உங்களுடைய மத வழிபாட்டு ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கா? எவனும் ஆளாளுக்கு ஒரு கூட சொன்னாங்க. 2014ஆம் ஆண்டு மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்ச் இப்போது தீபம் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற இடத்திலேதான் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார். அந்த உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பைத்தான் தமிழ்நாடு அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது என்று தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சட்டத்துறை அமைச்சர்கள் இன்றைக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இப்போது தனி நீதிபதி அவர்கள் புதிதாக ஒரு உத்தரவை போடுகிறார். எது செல்லுபடியாகும்? இங்கே ஏராளமான வழக்கறிஞர் நண்பர்கள் இருக்கிறார்கள். டிவிஷன் பெஞ்ச் சொல்லக்கூடிய தீர்ப்பு பெரிதா, தனி நீதிபதி சொல்லக்கூடிய தீர்ப்பை ஏற்பதா, அல்லது டிவிஷன் பெஞ்சுக்கு மேல 5 நீதிபதிகள் சேர்ந்து எங்கேயுமே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னா அதையும் தான் நீங்க ஏத்துக்குவீங்க. ஆகவே அப்புறம் 9 நீதிபதிக்கு போகும். ஏன்னா அப்படிதான் பல வழக்குகள்ல போயிட்டு இருக்கு. ஆகவே ஒவ்வொரு நீதிபதி வரும்போதும் 2014 வந்த நீதிபதிகள் ஒரு மாதிரி சொல்றாங்க, இப்போது இருக்கிற நீதிபதிகள் 2 பேரும் நேற்று வேற மாதிரி சொல்றாங்க. இதுல மக்களை எங்கட பாதிக்கப்பட விடுறீங்க? நீங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க, இதுதான் இறுதியான முடிவு அப்படின்ற முறையில முடிவுக்கு வந்துட்டா மக்கள் நிம்மதியா இருக்கலாம். உண்மையில் சொல்ல போனால் 3ஆம் தேதி பக்தர்கள் பூரா போயிட்டாங்க. பக்தர்கள் எல்லாம் திருவிழாவில் கலந்து கொண்டு சென்றதற்கு பிறகு அங்கே இரவு என்ன முழக்கம் எழுப்பப்படுகிறது? முருகன் கோயில்னா அரோகரா அரோகரா என்கிற முழக்கம் தான் எழுப்பப்படும். திருப்பரங்குன்ற வரலாற்றில் முதல் முறையாக பாரத மாதாக்கு ஜே என்கிற முழக்கம் முதலாக அங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இத்தகைய முழக்கத்தை எழுப்பக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? அவர்கள் எல்லாம் முருக பக்தர்களா? அவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவ மதவெறியர்கள், மத ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய நபர்கள் தான் அங்கே ஒன்று திரண்டு இத்தகைய முழக்கங்களை எழுப்புகிறார்கள். சரி, வாதத்துக்காக வச்சுக்கிடுவோம். நேற்றைக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 10 பேரை மட்டும் அழைத்துக் கொண்டு மனுதாரர் தீபம் ஏற்றுவார் என்று நீதிபதி அவர்கள் தெரிவித்தார்கள். இது எப்ப தெரிவிக்கிறாரு? 7 மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னா 6:10 6:15 சொல்றாரு. ஆனா 6:30க்குள் அங்க ஏறத்தாழ 5000 பேர் கூடியிருக்காங்க. பல்வேறு இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள், RSS அமைப்பை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், அதிமுகவை சார்ந்தவர்கள், சேராத இழந்த நிலையை சேர்ந்தா என்ன கதிக்கு ஆளாவான்றதுக்கு அது ஒரு உதாரணம். இந்த மதவெறி சக்திகளோடு போய் சேர்ந்து கொண்டு நேற்றைய தினம் அதிமுகவுடைய அந்த தொகுதியினுடைய MLA ராஜன் செல்லப்பா உட்பட அந்த கூட்டத்தோடு கலந்து கொண்டு மதவெறி சக்திகளுக்கு ஆதரவாக அங்கே இருந்திருக்கிறார்கள். எப்படி ஒரு 15 நிமிஷத்தில் எப்படி 4000 பேர் 5000 பேர் திருப்பரங்குன்றத்திலே இத்தகைய நபர்கள் அங்கே கூட முடியும்? ஆகவே இப்படித்தான் தீர்ப்பு வரும். அவர் ஏன்னா அவர் நம்ம நீதிபதி, நாம சொல்ற மாதிரி தான் தீர்ப்பு எழுதுவாரு, நாம சொல்ற மாதிரி தான் கேட்பாரு என்கிற எதிர்பார்ப்பு ஏற்கனவே இந்த இந்துத்துவ சக்திகளுக்கு இருந்த காரணத்தினால் அவர்கள் உடனடியாக அங்கே 4000 பேர் 5000 பேர் கூடக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் மீது எந்த விதமான தலையீட்டையும் நீதிபதி செய்யவில்லை. நான் 10 பேர் தானே அழைச்சிட்டு போக சொன்னேன், எதுக்கு அங்க 5000 பேர் கூட்டிருக்கீங்க கேட்கணும்ல, அதுதானே நியாயமா கேட்க வேண்டிய கேள்வி. ஆனா 5000 பேர் கூண்டது பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் நாங்கள் இந்த தீர்ப்பை அமல்படுத்துவதில்லை, மேல்முறையீடு செய்கிறோம், இவ்வளவு பெரிய கூட்டத்தை எங்களால் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி அனைவரையும் கைது செய்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் ஆரம்பத்தில் இருந்தே இதில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து வந்திருக்கிறது என்பதை பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் மதுரை மாநகருடைய வளர்ச்சிக்காக எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று கடந்த 20 ஆண்டு காலமாக அருமை தோழர் MP மோகன் அவர்கள் இருந்த காலத்தில் இருந்து இப்போது சு வெங்கடேசன் காலை வரைக்கும் தொடர்ச்சியாக எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்கிற கோரிக்கையை வற்புறுத்தி ஏராளமான போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
பல்வேறு தோழமை கட்சிகளும் நடத்துகிறார்கள். ஆனா ஒரு வைக்கப்பட்ட ஒரே ஒரு செங்கலோடையே அது இருக்கு. அந்த ஒரு செங்கலை இருக்கா இல்லையான்னு ஏதாவது சிபிஐ புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிட்டு கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கான்னு தெரியல. அந்த ஒரு செங்கலையும் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி இந்த மெட்ரோ திட்டம் 20 லட்சம் மக்கள் தொகை இல்லை என்கிற ஒரு உப்பு பெறாத காரணத்தை சொல்லி மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி ரத்து என்று இப்போது மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. மதுரையில அது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்துக் கொண்டு அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ திட்டத்தை அனுமதிக்க முடியாது, ஏனென்றால் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது. இதை விட மிக மிக குறைவா இருக்கிற மீரட்ல மெட்ரோ ரயில் விடுறான், புனேல மெட்ரோ ரயில் விடுறான், ஆக்ராவுக்கு மெட்ரோ ரயில் விடுறான். அதெல்லாம் விட வேணாம்னு நாங்கள் சொல்லவே இல்லை. எங்கெங்கெல்லாம் பொது போக்குவரத்து அதிகமாக உருவாக்கப்படுகிறது அவ்வளவு மக்களுக்கு நல்லது. ஆனால் இந்த காரணத்தை சொல்லி இந்த திட்டத்தை ரத்து செய்தது சரியா? அங்க 20 லட்சம் மக்கள் தொகை, ரெண்டாவது அந்த உள்ளூர்ல இருக்கிறவங்க மட்டும்தான் மெட்ரோல போவானா? இப்ப சென்னைக்கு மெட்ரோல போறவங்க பூரா இங்க அவன் ஆதார் கார்டு வச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்கானா? உள்ளூர் ஆதார் கார்டு வச்சுக்கிட்டு, ரேஷன் கார்டு வச்சுக்கிட்டு இந்தியா பூரா வரக்கூடிய உலக நாடுகளிலிருந்து வரக்கூடிய அனைவரும் அதில் பயணிக்கிறார்கள். பயணம் செய்வதற்கு லாபகரமாக மெட்ரோவை இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று பரிசீலிக்க வேண்டுமே தவிர ஒரு மக்கள் தொகை அளவீட்டை மட்டும் வைத்துக் கொண்டு அதை நிராகரித்தது என்பது இது போன்ற எத்தனையோ துரோகங்களை மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு இழைத்திருக்கிறது. இந்த மாதிரி தமிழகத்துடைய வளர்ச்சி, முன்னேற்றம், மக்களுடைய வாழ்வாதாரம், வேலைவாய்ப்பு போன்ற பல்வேறு அடிப்படையான பிரச்சனைகளின் மீது எந்த போராட்டத்தையும் நடத்தாத பாஜக கும்பல் இந்த திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுகிற பிரச்சனையை முன்வைத்து கடந்த ஒரு வார காலமாக திருப்பரங்குன்றத்தையும் மதுரையையும் மிகப்பெரிய கலவர பூமியாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அயோத்தியை போல, மாபெரும் மசூதியை இடித்ததை போல திருப்பரங்குன்றத்திலே ஒரு கலவரத்தை உருவாக்கி தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது, தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்த்திக் கொள்வது, அதிமுகவோடு சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்கிற தீய நோக்கத்தோடு தான் அவர்கள் இந்த கலவரத்தை உருவாக்கி இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு கடுகளவு பக்தியும் முருகன் மீது கிடையாது. அது எல்லோருக்குமே தெரியும். ஆகவே இந்த மதவெறி கும்பலுடைய இந்த அரசியல் அஜெண்டாவுக்கு தமிழக மக்கள் ஒருபோதும் இரையாக மாட்டார்கள் என்பதுதான் நேற்றைக்கு முன்தினம் இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்ட போது திருப்பரங்குன்றத்திலே கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் விசில் அடித்தும் கைத்தட்டியும் தமிழ்நாடு காவல்துறையினுடைய செயல்களை பாராட்டி இருக்கிறார்கள், ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை போலவே நீதிபதிகள் நீதிபதிகளாக நடந்து கொள்ள வேண்டும். நீதிபதிகள் அரசியல் சாசனத்தின் பெயரால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் நீதிபதி ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். வெளியிலே கிடைக்காத நீதியும் நியாயமும் நீதிமன்றத்தின் மூலமாக சட்டப்படி தங்களுக்கு கிடைக்கும் என்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்பிக்கையோடு நீதிமன்றத்துக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாமிநாதன் போன்ற ஒரு சில நீதிபதிகளால் நீதித்துறையினுடைய மாண்புக்கே மிகப்பெரிய அவப்பெயர் என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இந்த CSF மத்திய தொழில் பாதுகாப்பு படை இங்கே சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலேயும் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மதுரை உயர்நீதிமன்ற வளாகத்திலேயும் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே என்ன வேலை? தமிழ்நாட்டில் போதுமான காவல்துறையில் ஆள் இல்லையா? தமிழ்நாடு காவல்துறையால் இந்த நீதிமன்ற வளாகத்தை பாதுகாக்க முடியாதா? எதற்காக நீதிபதிகள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையை இங்கே அழைப்பது என்று அவர்கள் முடிவெடுத்த போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார்கள். அதை மீறித்தான் நீதிபதிகள் அவர்கள் உத்தரவிட்ட அடிப்படையில் தொழில் பாதுகாப்பு படை நீதிமன்ற பாதுகாப்புக்காக வந்தது. இப்போது அடுத்த கட்டமாக என்ன செய்கிறார்கள்? நீதிமன்ற பாதுகாப்புக்காக வந்த தொழில் பாதுகாப்பு படையினரை தங்களுடைய தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரவர் விருப்பத்திற்கேற்ப பயன்படுத்துவது என்கிற முறையிலே தான் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுவதற்கு பாதுகாப்பாக ஒரு தனிநபருக்கு பாதுகாப்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையை நீதிபதிகள் அனுப்புகிறார். மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் எதை பாதுகாக்க வேண்டும், என்ன மாதிரியான பணிகளை செய்ய வேண்டும் என்கிற வரன்முறை என்பது அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நீதிபதியும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப வீட்டு வேலைக்காரர்களை பயன்படுத்துவதை போல மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரை பயன்படுத்துவதற்கு கடுகளவு அதிகாரம் கூட நீதிபதி கிடையாது. ஆனால் வரம்பு மீறி திரு சாமிநாதன் நீதிபதி அவர்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரை தீர்ப்பை அமல்படுத்துவது என்கிற பெயரில் திருப்பரங்குன்றத்துக்கு அனுப்பியது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது.
இந்த போக்குகள் சம்பந்தமாக தலைமை நீதிபதி அவர்கள் இந்த பிரச்சனைகளை தலையிட வேண்டும். நாளைக்கு அங்க 20 பேர் வேலை செய்யறாங்க வச்சு இங்க நீதிபதிகள் 20 நீதிபதியும் தீர்ப்பு அமல்படுத்துறது என்ற பேர்ல இந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையப்புறம் ஆளுக்கு 2 பேரா பிரிச்சுக்கிட்டு அங்கங்க அனுப்பிச்சா நீதிமன்றமா இருக்குமா? நீதிமன்றத்துக்கு யார் பாதுகாப்பு? இவர் பாதுகாப்பு கொடுப்பாரா? ஆகவே இதெல்லாம் வரம்பு மீறிய செயல், சட்டத்துக்கு விரோதமான செயல். ஒரு நீதிபதியே இப்படி செய்கிற போதுதான் அவர் மீதான மதிப்பு மரியாதையும் நமக்கு குறைகிறது. இரண்டாவது, பாரபட்சம் இல்லாமல் தீர்ப்பு வழங்க வேண்டும். ஆனால் இவர் பெரும்பாலான வழக்குகளில் பாரபட்சமாகவும் மத சார்புள்ள தன்மையிலும் தான் அவர் தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். அவர் முன்னாள் இந்து முன்னணி செயல் வீரர் என்பது எல்லோருக்குமே தெரியும். அது அவருக்கு பிடித்த கொள்கையா இருக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. ஆனால் அதை தான் பணி செய்கிற இடத்திலே நீதித்துறையில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அதில் அவர் பயன்படுத்துவது, அதிலே செல்வாக்கு செலுத்துவது என்பது எந்த விதத்திலும் ஏற்க முடியாது. அது அவருடைய தனிப்பட்ட கொள்கை. நீங்க உங்க வீட்டுல வச்சுக்கோங்க, உங்க மனைவி அடிமையா நடத்துங்க. மனைவிகள்லாம் பெண்களை எல்லாம் அடிமையா நடத்துறது தான் சனாதன சக்திகளுடைய அடிப்படையான கொள்கை. அதெல்லாம் உங்க வீட்டுல வச்சுங்க. ஆனா அதை நீதிபதி ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் அதைத்தான் அமல்படுத்துவேன் என்ற முறையில் நீதிபதி அவர்கள் சொல்லுவதை பயன்படுத்துவது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கு உள்ளானவராக நீதிபதி அவர்கள் இருக்கிற காரணத்தினாலே தான் அவர் நீதிபதியாக தொடர்வதற்கு தகுதியற்றவர் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பிடுகிறது. முறையாக புகார் செய்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் முறையாக புகார் செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் சாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதற்கான இம்பீச்மென்ட் தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் துவங்கி இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அவங்களெல்லாம் நம்மளாம் நினைச்சா பதவியிலிருந்து நீக்க முடியாது. அவ்வளவு பாதுகாப்பு அவங்களுக்கு, மற்ற எவனுக்குமே இல்லாத பணி பாதுகாப்பு நீதிபதிகளுக்கு இருக்கிறது. பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையினர் தீர்மானம் கொண்டு வந்தால்தான் அவர்களை நீக்க முடியுமே தவிர, இல்லை என்றால் அவர்களுக்கு நீதிபதி பதவி என்பது உறுதியானது. அந்த திமிர்த்தனத்திலே தான் எதை வேண்டுமானாலும் தீர்ப்பாக எழுதலாம், எதை வேண்டுமானாலும் தீர்ப்பாக எழுதுவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. ஆகவே இவ்வளவு பிரச்சனைக்கும் அடிப்படையான காரணம் நீதிபதியினுடைய முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல நீதிபதியினுடைய அணுகுமுறை தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே நீதித்துறையிலே தலையிட வேண்டும், நீதிபதி துறைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் உச்ச நீதிமன்றமே நாளைக்கு தீபத்தை இன்னொரு இடத்தில் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டாலும் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். தமிழகம் மதச்சார்பு சக்திகளுடைய மதச்சார்புள்ளவர்களுடைய மத வெறியர்களுடைய எந்தவித நோக்கத்திற்கும் தமிழ்நாடு இரையாகாது, உறுதியாக எதிர்த்து நிற்கும் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு மக்களும் தமிழக அரசிற்கு உற்ற துணையாக இருப்பார்கள். தைரியமாக நீங்கள் செயல்படுங்கள், நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எதிரில் GR சுவாமிநாதன் அவர்களை உயர்நீதிமன்ற பொறுப்பிலிருந்து பதவி நீக்க வலியுறுத்தியும், மதுரையில அமைதியான முறையில ஆன்மீக விழாவாக நடைபெற்று வந்த தீப திருவிழாவை கலவர திருவிழாவாக மாற்றிய சங் பரிவார் கும்பல் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், இன்றைக்கு GR சுவாமிநாதன் அவர்கள் யாராக இருந்தாலும் நீதிபதி அவர்கள் அரசியலமைப்பு சாசனம் என்ன சொல்லியிருக்கின்றதோ அந்த சாசனத்தின்படியும் உச்ச நீதிமன்ற அதே மன்று மேல் நீதிமன்ற தீர்ப்புகள் என்ன கொடுத்திருக்கின்றதோ அந்த வழிகாட்டின்படி அவர்கள் செயல்பட வேண்டும். ஆனால் GR சுவாமிநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய சனாதன கோட்பாட்டின் அடிப்படையிலே அவர் தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். இது முதல் முறை அல்ல. அவர் தன்னுடைய பார்ப்பனிய கண்ணோட்டத்தின் பிரகாரம் நீதித்துறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஒரு உதாரணத்திற்கு திருச்சி வயலூர் முருகன் கோவில்ல பிராமணர் அல்லாத அர்ச்சகர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில படித்து தேர்ச்சி பெற்ற 2 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு அர்ச்சகருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அங்கே வேலை செய்தார்கள் வயலூர் முருகன் கோவில்ல. அந்த கோவில் இருந்த பார்ப்பனர்கள் பிராமணர் அல்லாத ஒருத்தர் அர்ச்சகரா வருவதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்கள். அந்த வழக்கு நேரடியாக நீதியரசர்
ஜி.ஆர். சுவாமிநாதன் செல்கிறது. அவர் சொல்கிறார், எதன் அடிப்படை சொல்றார்? நான் அவர் பரம்பரையாக எந்த ஜாதி அந்த கோயில்ல வழிபட்டதோ அர்ச்சகராக இருந்ததோ அப்படிதான் இருக்க முடியும் என்று தீர்ப்பு கொடுத்து பிராமணர் அல்லாத அர்ச்சகர்களை அவர் வழிபடக்கூடிய, அதாவது அர்ச்சகரா இருப்பதை தடுத்தவர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். இன்றைக்கு மலை மேல ஏறி எங்க தீபம் ஏற்கின்ற பார்த்தாரே நீதியரசர். நான் கேட்கிறேன், இதே என்எஸ்சி போஸ் ரோட்ல நடைபாதை வியாபாரிகள் எல்லாம் காவல்துறை தாக்கிய போது, வியாபாரிகள் வழக்குக்கு போடும்போது எந்த நீதிபதியாவது எங்கே வியாபாரிகள் பாதிக்கப்படும் சொல்லிட்டு தெருவுக்கு பார்த்தார்களா? ஆத்தோரத்துல வீடுகள்லாம் இடிக்கப்பட்ட போது, மக்கள் போராடிய போது இது ஆக்கிரமிப்பு என்று அரசாங்கம் சொன்ன போது நீதிபதி நேராக இது ஆக்கிரமிப்பா, அரசு சொல்வது சரியா இல்லையா என்று நீதிபதி தெருவுக்கு வந்தாரா? நாங்கெல்லாம் போராடி கொண்டிருக்கும் போது, எங்கள் வாழ்வாதார பிரச்சனைக்காக போராடும் போது, வாழ்விட உரிமைக்காக போராடும் போது நேரில் பார்க்காத நீதிபதி அவர் விருப்பத்துக்கு கேட்டார் போன்று சட்டத்தை அவர் கேட்டால் வளைப்பது எந்த வகையில் நியாயம்? எங்களுடைய மாநில செயலாளர் சொன்னது போல பர்சனல் ஈகோ, சாதிய ஈகோ, அதன் அடிப்படையிலே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இதே உயர் நீதிமன்றத்தில் சிஎஸ்எஃப் படை இருக்கின்றது. இந்த சிஎஸ்எஃப் படையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. உயர் நீதிமன்ற வளாகத்தில் மத்திய காவல்துறை இருப்பதை மார்க்சிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. ஏன்னா சாதாரண ஜனங்க நீதிமன்றத்தில் நுழைய முடியல. இப்ப என்னாச்சு? அதே மதுரை ஹைகோர்ட்ல பிரச்சனைனா மத்திய அரசு போலீஸ் நேரடியாக கொண்டு செல்லக்கூடிய வகையில அவருடைய செயல்பாடு அமைந்திருக்குது. ஆக இந்த செயல்பாடுல எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்துல நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் அங்கே உயர் பொறுப்பில் இந்த காவல்துறை அதிகாரியும் பாராட்டுகின்றோம். சட்டத்தின் அடிப்படையில சட்டம் ஒழுங்கை பராமரித்தது போற்றுதலுக்குரிய விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாராட்டுகிறது. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில தான் எல்லா பிஜேபி ஆளும் ஜட்ஜ் ஆயிட்டான். பல பேர் எல்லா போஸ்டும் உள்ள போய் நுழைஞ்சிட்டாங்க. அவர்களுக்கு தான் கேஸ் போகுது. முக்கியமான கேஸ அந்த நீதிபதிக்கு அனுப்புகிறார்கள். இதெல்லாம் சரியான விஷயம் அல்ல. இன்றைக்கு ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசியலமைப்பு சாசனத்தை அமுல்படுத்தக்கூடிய அரசு என்பதே இருப்பதனால் கலவரம் தடுக்கப்பட்டது. ஆகவே அதே நேரத்தில் கோயில் கதவை உடைச்சிருக்கிறார்கள். யோசிச்சு பாரு நண்பர்களே, சாமி கும்பிட போற எப்படி கோயில் கதவை உடைப்பான்? எப்படி அனுமதிக்க முடியும்? அப்ப இவன் பக்தரா வெறி பிடிச்ச கூட்டமா? அப்ப சிவகுமார் இருக்காரு, அவரே ஒரு ரவுடி பையன். ஆனா அங்க ஆன்மீக வேதம் போடுகிறார். ரவுடி பயல்கள் எல்லாம் ஆன்மீக வேதம் போட்டு தமிழ்நாட்டை வன்முறை காடாக மாற்றுவதை ஒருபோதும் மார்க்சிஸ்ட் கட்சி அனுமதிக்காது. அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்கள் அமைப்புகளும் ஒன்று திரட்டி தமிழ்நாட்டினுடைய மத நலத்தை பாதுகாப்போம் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மதுரை திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுகிற திருவிழாவை ஒரு பெரும் பதற்றத்திற்கு உள்ளாக்கக்கூடிய வகையில் கடந்த சில நாட்களாக உயர்நீதிமன்றத்தினுடைய உதவியோடு இத்தகைய சம்பவங்கள் நடைபெற்றுவது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது. வழக்கமாக தீபம் ஏற்றுகிற இடத்தில் திட்டமிட்ட அடிப்படையில் 3ஆம் தேதி மாலை தீபம் என்பது ஏற்றப்பட்டு முருக பக்தர்கள் தங்களுடைய அந்த வேண்டுதலை முடித்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு நேற்றைய தினம் மீண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற முறையில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி மதிப்புக்குரிய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீண்டும் ஒரு உத்தரவை விட்டிருப்பது என்பது யாரும் எதிர்பாராத ஒன்று. ஏனென்று சொன்னால் கார்த்திகை தீபம் என்பது கார்த்திகை நட்சத்திரத்திலே தான் ஏற்றப்படும். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தான் இதுவரை ஏற்றப்பட்டு வந்திருக்கிறது. அந்த நட்சத்திரம் முடிந்ததற்கு பிறகு நேற்றைய தினம் மீண்டும் அதை ஏற்ற வேண்டும் என்கிற முறையில் அவர் உத்தரவிட்டது என்பது அவருடைய பிடிவாதத்தையும் அடாவடித்தனத்தையும் காட்டுகிறதே தவிர பக்தியை அதில் கொஞ்சமும் வெளிப்படுத்தவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இரண்டாவது, வழக்கமாக ஏற்றுகிற இடத்துக்கு பதிலாக வேறொரு இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பதற்கான எந்த விதமான காரணத்தையும் மனுதாரரும் தெரிவிக்கவில்லை, உயர்நீதிமன்ற நீதிபதியும் தெரிவிக்கவில்லை. பல நூற்றாண்டு காலமாக தீபம் ஏற்றப்படுகிற இடத்தில் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் முறையாக தீபம் ஏற்றப்பட்டதற்கு பிறகு சம்பந்தமே இல்லாமல் மனுதாரரை நீங்கள் போய் தீபம் ஏற்றுங்கள் என்று சொல்வதற்கு சட்டப்படியாக உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு என்ன உரிமை இருக்கிறது என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். இரண்டாவது, மத்திய தொழில் பாதுகாப்பு படையை நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்துவதற்காக அனுப்புவது என்று அவர் எடுத்த முடிவு என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஒவ்வொரு நீதிபதியும் அவரவர்கள் வெளியிடக்கூடிய தீர்ப்பை அமுல்படுத்துவதற்காக ஒவ்வொரு படையை வைத்துக்கொள்வதற்கு சட்டம் இடம் தருகிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். மத்திய தொழில் பாதுகாப்பு படை உயர்நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்புக்காக அனுப்பப்பட்டிருக்கிறதே தவிர அதற்கு வேறொரு பணியை தீர்மானிப்பதற்கு நீதிபதிக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆகவே அவர் சட்டவிரோதமான முறையில் போட்ட ஒரு உத்தரவை நேற்றைய தினம்
மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிபதிகளும் அதை ஏற்று அது சரிதான் என்று சொல்லியிருப்பது என்பதும் ஏற்கத்தக்கதல்ல. ஒருவேளை மத்திய தொழில் பாதுகாப்பு படை அங்கே இல்லாமல் போயிருந்தால் எத்தகைய முடிவு இவர்கள் எடுத்திருப்பார்கள் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். இதே மாதிரி இந்த மாதிரி பாதுகாப்பு படை எல்லா நீதிமன்றங்களும் கிடையாது. இப்போ அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்கள் விடக்கூடிய உத்தரவையெல்லாம் அரசாங்கம் அமுல்படுத்தவில்லை என்று சொன்னால், அல்லது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பெண்களை வழிபாட்டுக்கு அனுமதிக்க வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்தது. அந்த தீர்ப்பை அமுல்படுத்தக்கூடாது என்று சொல்லி நாடு முழுவதும் பெரும் கலவரத்தை உருவாக்கியவர்கள் சங் பரிவார் கும்பல். அன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒருவேளை மத்திய காவல்படையை அனுப்புவது என்று முடிவெடுத்திருந்தால் என்னாகி இருக்கும்? ஆகவே நீதிபதிகளுக்கும் நீதிமன்றத்திற்கும் ஏற்கனவே சட்டப்படியான வரம்புகள் என்பது இருக்கிறது. நீதிபதிகளுக்கு வானளாவிய அதிகாரம் எதையும் இந்திய அரசியல் சாசனம் வழங்கவில்லை. இந்திய அரசியல் சாசனத்தின் பெயரால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள் தவிர தன்னிச்சையாகவும் தானடித்த மூப்பாகவும் அவர்கள் செயல்படுவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. தவறான தீர்ப்பை அளித்த பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதே கதிதான் சாமிநாதனுக்கும் ஏற்படும். அது எந்த ஒரு நீதிபதிகள் தவறான தீர்ப்பளித்தாலும் இத்தகைய நிலைக்குத்தான் அவர்கள் உள்ளாவார்கள் என்று நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். ஆகவே இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் திரு சாமிநாதன் வழக்கமாகவே இத்தகைய மதச்சார்பின்மைக்கு விரோதமாகவும் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு சாதகமான தீர்ப்பை அளிப்பதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார். பாரபட்சமான முறையில் நீதி வழங்குவதற்கு எந்த நீதிபதிக்கும் உரிமை கிடையாது. எல்லா மக்களுமே நீதிமன்றத்தை நாடி வருவது தங்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு தான் நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திரு சாமிநாதன் போன்ற நீதிபதிகள் மூலமாக நீதித்துறையின் மாண்பே அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் இதன் மீது சட்டப்படியான இந்த சாமிநாதன் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதற்கு முன்வர வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் திரு சாமிநாதன் அவர்கள் சம்பந்தமாக அவர் இதுவரைக்கும் வழங்கியிருக்கிற தவறான தீர்ப்புகள், பாரபட்சமான தீர்ப்புகள், ஒரு மதச்சார்பின்மைக்கு விரோதமான தீர்ப்புகள் சம்பந்தமாக நாங்கள் எழுத்துப்பூர்வமாக புகார் செய்வது என்று நாங்கள் இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறோம். இன்று அல்லது நாளை அந்த புகார் என்பது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியில் செய்யப்படும். மதுரையை வளர்ச்சி திட்டத்திற்காக எதையும் செய்யாத பாஜக கும்பல், அங்கே எய்ம்ஸ் வரவில்லை, மெட்ரோ வரவில்லை, வேறு பல தொழிற்சாலைகளுக்கான அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. மதுரையினுடைய வளர்ச்சிக்காக கடுகளவு கூட எந்த வேலையும் செய்யாத பாஜக கும்பல் மதுரையை கலவர பூமி ஆக்குவதற்கு இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நீதிமன்றம் துணை போகும்போது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆகவே மதுரைக்கு தேவை வளர்ச்சியா அல்லது மதவெறி அரசியலா என்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். மதுரையிலே இந்த மதவெறி கும்பலினுடைய இந்த அடாவடித்தனத்தை கண்டித்து, நீதிமன்றத்தினுடைய வரம்பு மீறிய செயலை கண்டித்து இன்று மாலை 5 மணிக்கு திமுக மற்றும் தோழமை கட்சிகளின் சார்பில் மதுரையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வர இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய அணுகுமுறையை பொறுத்து அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது சம்பந்தமாக திமுக மற்றும் தோழமை கட்சிகள் தீர்மானிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.